சார் இப்போது XL08 அப்படின்ற சிஸ்டம்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன். இப்போ நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஜிப் ஃபைல் இது. ஸோ இந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படின்றது சொல்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுதான் நான் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைல். இப்போ இதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ன்றது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேவ் பண்ண வேண்டிய இடத்த போல் XL08 இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த நியூ ஃபோல்டர் இது இருக்குது. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்க போகிறோம். இப்போது ஓகேன்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஜிப் ஃபைல் வந்து இது 100% எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இந்த 2 ஃபைல் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? mcu.spd அப்புறம் வெறும் spdன்ட்டு இந்த 2 ஃபைலை மட்டும் டேரெக்டாக பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? எம்டி பென்ட்ரைவாக இருக்கணும். இந்த 2 ஃபைலை மட்டும் காப்பி பண்ணணும். பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் கொண்டு போய் ஆடியோ சிஸ்டமில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து எடுத்துரும்.